ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்ம வீடுகள்ல தினமும் விளக்கேற்றுவது மங்களகரமானது தாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் விளக்கேற்றலாமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. சாஸ்திரத்திலையும் நம்ம இதிகாசமான மகாபாரதத்திலும் கூட எந்தெந்த சூழ்நிலைகள்ல தீபம் ஏற்றக்கூடாது, தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சில தெளிவான விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. குழந்தை பிறப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஆனா சாஸ்திரத்துல இத சுபத்தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்த வீட்டிலும் சரி, அவங்களோட ரத்த பந்த பங்காளிகள் வீட்டிலும் சரி, 7 நாட்களோ அல்லது 10வது நாளில் செய்யும் புண்ணியாதானம் வரைக்கும் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி பங்காளிகள் வீட்டில் கூட இறப்பு ஏற்பட்டாலும் தீட்டு கழிந்து புண்ணியாதானம் முடியும் வரை விளக்கேற்றக்கூடாது. பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் 3 முதல் 4 நாட்களில் பூஜை அறையை தொடுவதோ விளக்கேற்றுவதோ கூடாதுங்க. பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்ற பிறகு திரௌபதி தூய்மையற்ற நிலையில் தனியாக ஒரு அறையில தான் இருந்தாங்க. அப்போது துச்சாதனன் திரௌபதியை அவைக்கு இழுத்து வந்த போது, நான் தூய்மையற்ற நிலையில் இருக்கிறேன், ஆன்மீக ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் இப்போது என்னை வெளியிலோ அல்லது வழிபாட்டு இடத்திற்கோ அழைத்து செல்லக்கூடாது என்று வாதிடுவாங்க. உடலின் இயல்பான இந்த மாற்றத்தின் போது இறை வழிபாட்டை தவிர்த்து 5வது நாள் முழுமையாக தலைக்கு குளித்த பிறகே விளக்கேற்ற வேண்டும் என்பதை இது உணர்த்துதுங்க. அதே மாதிரி நமக்கு மிக நெருங்கிய பங்காளிகளோ சொந்தங்களோ இறந்துவிட்ட செய்தி வந்த உடனே, அதாவது நம்ம காதுல கேட்ட உடனே வீட்டுல எரியும் விளக்கை உடனே சாந்தப்படுத்தி அணைச்சிடணுங்க. மகாபாரத போரில் அபிமன்யுவோ அல்லது முக்கிய வீரர்களோ இறந்த செய்தி பாண்டவர் முகாமிற்கு வரும்போதெல்லாம் அங்குள்ள வெற்றி தீபங்கள் மற்றும் வழிபாட்டு தீபங்கள் உடனடியாக சாந்தப்படுத்தப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டது. துக்கமான நேரத்துல தீபம் எரியக்கூடாது என்பது இதிகாசம் காட்டும் முறைங்க. அதே மாதிரி வீடு இருட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போகும்போது விளக்கை எரிய விட்டுட்டு போறது ரொம்பவே தப்புங்க. விளக்கு எரியும் போது வீட்டில் மனித நடமாட்டம் இருக்கணுங்க. ஆள் இல்லாத நேரத்துல விளக்கு அணிவது குடும்பத்திற்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி சூரிய சந்திர கிரகண நேரங்களில் பிரபஞ்சத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகம் இருக்கும். அதனால கிரகணம் தொடங்குவது முதல் முடியும் வரை பூஜை அறையை மூடி வைக்கணுங்க. தீபம் ஏற்றக்கூடாது. பாரத போரில் தர்மத்தை நிலைநாட்ட பல விதிகளை கையாண்டது போல நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சிறிய ஆன்மீக சாஸ்திர விதிகளை பின்பற்றி விளக்கேற்றும் போதுதான் அதனோட முழுமையான நல்ல பலன்களும் லட்சுமி கடாட்சமும் நம்ம குடும்பத்திற்கு கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.